வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினமும் 5 GS டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை புக் சோர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன், புக் சோர்ஸ் இருந்தால் புக் சோர்ஸ் பார்ப்போம், அப்படி இல்லாட்டி டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த கேள்வியை அணுகுவோம். அதே மாதிரி இன்றைக்கான 5 கேள்விகளை பார்க்க போகிறோம். இன்றைக்கி 10வது நாள், ஓகேங்களா? வெற்றிகரமாக 9 நாள் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 10வது நாளுக்கான 5 கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு இஸ் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டு மக்கள் தொகை அடர்த்தி. ஃபஸ்ட்டு மக்கள் தொகை அடர்த்தினா என்னன்னு தெரியணும், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்களோ அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி, ஓகேங்களா? சிம்பிளாக சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பல ஆயிரம் மக்கள் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சென்னையில். இதுவே தமிழ்நாட்டில் வேறு ஏதாச்சும் ஒரு கிராமம், ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் ஒரு கிராமத்தில் எடுத்தோன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒரு சில இடத்துல ஒரு வீடு 2 வீடு தான் இருக்கும். ஒரு வீடு 2 வீடு 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அப்போது இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி இடத்துக்கு இடம் மாறுபடும், ஓகேங்களா? இந்தியாவுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். இந்திய மக்கள் தொகை மொத்த பேருக்குமான டென்சிட்டி கேல்குலேட் பண்ணால் அது தனி வேல்யூ வரும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேல்குலேட் பண்ணால் அது தனி வேல்யூ வரும். ஒரு சின்ன ஊர் எடுத்து நம்ம கேல்குலேட் பண்ணால் அது தனி வேல்யூ வரும். ஒரு மாவட்டத்தை எடுத்து கேல்குலேட் பண்ணால் அதுக்கு ஒரு தனியான மக்கள் தொகை அடர்த்தி வரும். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி. தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை 2011 சென்சஸ் படி 7.21 கோடி, ஓகேங்களா? இதை நிலப்பரப்பில் நம்ம டிவைட் பண்ணோன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிய வரும். இதுக்கு புக் சோர்ஸ் இருக்குது. 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த லெசனில் போனீங்கன்னா இதுக்கான டேட்டா அப்படியே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 11ஆம் வகுப்பு புத்தகம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். இதில் மக்கள் தொகை டாப்பிக்கில் மக்கள் தொகை அடர்த்தி 11.5.1, ஓகேங்களா? மக்கள் தொகை அடர்த்தியானது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2001ஆம் ஆண்டில் நம்ம கேட்டிருக்குது 2011 சென்சஸ். ஃபஸ்ட்டு இவங்க சொல்லியிருக்குது 2001க்கான சென்சஸ். 2001ல் 480 பேர் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி, ஓகேங்களா? இதுவே 2011ல் 555. 2011 கொஸ்டினில் கேட்டிருக்குது இதுதான் ஆகவும் உள்ளது. இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு 12வது இடத்தில் உள்ளது. இதை கொஸ்டினில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கூற்று காரணத்தில் இந்த 12வது இடத்தை மாற்றி 13வது இடம் அல்லது 10வது இடம்னும் கேள்விகள் கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2001 சென்செக்ஸ் படி 480 பேர். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ? 480. அதுவே 2011 பார்த்தோன்னா 555. 2021 சென்சஸ் வெளியிட்டிருக்கணும், ஆனால் இன்னும் கூட வெளியிடல. ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் 2011க்கு 555 ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இது 2001 சென்சஸ், இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2001 சென்சஸ் படி 480. அடுத்ததாக கீழே பாருங்கள். மக்கள் தொகை அடர்த்தியில் நாட்டின் சராசரி இந்தியாவோட சராசரி 382. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட சராசரி 382. 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டுக்கு 555. 2001 சென்சஸ் படி தமிழ்நாட்டுக்கு 480. இல்லைங்களா? இந்தியாவில் தமிழ்நாடு 12வது இடத்துல இருக்குது இதில் மக்கள் தொகை அடர்த்தியில், ஓகேங்களா? அப்போது நம்ம கேள்விக்கான சரியான விடை எதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன் பி 555 சதுர கிலோமீட்டர், ஓகேங்களா? ஆப்ஷன் பி 550 per ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள். கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கர்நாடக பீடபூமி பற்றி நம்ம எங்கேயுமே புக்கில் குறிப்பிடலையே. இப்போ புக்கில் இதுக்கான சோர்ஸ் இல்லை. இவங்க ஜென்ரலாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜியாகிரஃபியில், ஓகேங்களா? இங்கிலீஷில் பார்த்துலாம். த நார்த்தன் அப்லாண்ட் ஆஃப் கர்நாடகா பிளாட்டியூ இஸ் நோன் எஸ். நமக்கு தெரிஞ்சலாம் தக்கான பீடபூமி தெரியும். அதில் வடக்கில் என்ன இருக்குது, கிழக்கில் வடகிழக்கில் என்ன இருக்குது, அது மாதிரி தான் பார்த்துருப்போம். பட் கர்நாடகா பீடபூமியை பற்றி எங்கேயும் நம்ம புத்தகத்தில் பெருசாக குறிப்பிடல. ஸோ இதுக்கு நம்ம ஜென்ரலாக தான் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? புக் சோர்ஸ்னு எங்கேயும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பீடபூமினா என்னென்னு தெரிஞ்சுப்போம். பீடபூமி இங்கே, ஓகேங்களா? சவுத் சைடில் இருக்கிற பீடபூமி முக்கோண வடிவத்தில் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. தக்கான பீடபூமி மொத்த பகுதியும் சேர்த்து. இந்த தக்கான பீடபூமியில் இருக்கிற கர்நாடகா பீடபூமிக்கு வடக்கு பகுதியில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 4 ஊர் பெயர்களும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாருங்கள். மால்நாடு, பெட்வா, தாசன், மைடன். இந்த 4 ஊர் பேருமே எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கர்நாடகா பற்றி பெருசாக படிச்சிடல. தமிழ்நாடு சார்ந்து படிச்சிருப்போம், இந்தியாவை சார்ந்து படிச்சிருப்போம். குறிப்பிட்டு கர்நாடகா மாநிலத்தை பற்றி நம்ம பெருசாக படிச்சதில்லை. பட் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பீடபூமியை பற்றி பார்த்துருவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி முக்கோண வடிவத்தில் இருக்கிறது பேர் தக்கான பீடபூமி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷில் டெக்கன் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. இந்த டெக்கன் பிளாட்டியூக்கு வடக்கில் என்ன பீடபூமி இருக்குன்னா மால்வா பீடபூமி. இது எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம அது டேட்டா புக்கில் இல்லைனாலும் இருக்கிற டேட்டாவை சைடில் கொஞ்சம் பார்த்துப்போம், ஓகேங்களா? மால்வா பீடபூமி வடகிழக்கில் சோட்டா நாக்பூர் பீடபூமி, ஓகேங்களா? அப்படியே இந்த பக்கம் போனால் ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கும், ஓகேங்களா? ஆரவல்லி மலைத்தொடர் இங்கே இருக்கும். இங்கே கங்கை சமவெளி.
இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போம். நமக்கு வேறு எப்பயாச்சும் எக்ஸாம்ஸில் யூஸ் ஆகும். இது தக்கான பீடபூமி, இங்கே மால்வா பீடபூமி, இங்கே சோட்டா நாகூர் பீடபூமி, இங்கே ஆரவல்லி மலைத்தொடர், இங்கே கங்கை சமவெளி, கங்கையாறு இங்கே வரும். ஓகேங்களா, இந்த டீட்டெயில் தெரிஞ்சால் போதும். நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டினில் நமக்கு எங்கேயுமே குறிப்பிடல, ஏன்னா கர்நாடகத்தை பற்றி நமக்கு எங்கேயும் குறிப்பிடல புத்தகத்தில். அதனால் இதுக்கு ஆன்சர் என்னென்னா, கர்நாடக பகுதிக்கு வடக்கு பகுதி என்னன்னு சொல்கிறாங்கன்னா மால்நாடு. ஓகேங்களா, மால்நாடு. ஆப்ஷன் ஏ மால்நாடு என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. இது யூனிட் 8க்கான கேள்வி. ஓகேங்களா, யூனிட் 8 இப்போ யூனிட் 6ஆக மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது யூனிட் 8. ஓகேங்களா, கேள்வி பாருங்கள். உற்றொழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும். அப்போது இது அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிங்கனாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்படியே தங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். உற்றொழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும். ஏன்னா வேறு வழி இல்லை, இந்த பாடல் வரிகள்ன்றதுனால இதை வேறு எப்படியும் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ண முடியாது. இப்படி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இந்த வரிகள் இதுக்கு அடுத்து தான் ஒரு வரி இருக்கும். அந்த வரி உங்களுக்கு தெரிஞ்சதுனா போதும், இந்த கேள்விக்கு ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, உற்றொழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்கை நன்றி கற்றல் நன்றி. இந்த பாடல் வரிகள் யாருன்னா பாண்டிய நெடுஞ்செழியனோடது. ஓகேங்களா, பாண்டிய நெடுஞ்செழியனோடது புறநானூறு பாடல் வரி. ஓகேங்களா, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இது புறநானூறு பாடல்னு. இதுக்கான புக் சோர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா புக் சோர்ஸ் இருக்குது. பட் அந்த சோர்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஜிஎஸ்லலாம் இல்லை, தமிழ் புக்கில் தான் இருக்குது. இது தமிழ் சார்ந்த கேள்வி தானே, ஸோ தமிழ் புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா, புக் சோர்ஸ் பார்ப்போம். 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 2ல். இயல் 2ல் கற்றவை கற்றபின் இதெல்லாம் நிறைய பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வழி தான் இது. உற்றொழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாத கற்றல் நன்றே. புறநானூரில் 183வது அடி. ஓகேங்களா, இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னு தெரியும்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2வது லைன் தெரிஞ்சாலே கற்றல்னு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பட் இந்த 2 லைனுக்கான பொருள் என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உற்றொழி உதவியும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட கல்வி கற்றுக்க போகிறீங்கன்னா அந்த குருவுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சாவது அல்லது ஒரு பொருள் கொடுத்தாவது பிற்றை நிலைன்னா அவங்கள வழிபட்டு முனியாத சிம்பிள் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம்னா ஆர்வம் குறையாமல், ஓகேங்களா, வெறுப்பில்லாமல் கல்வி கற்றல் நன்றி, கல்வி கற்றுக்கிறது நன்று அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உற்றொழி உதவியும்னா நீங்கள் கல்வி கற்றுக்க போகிற ஆசிரியருக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சாவது அல்லது பொருள் கொடுத்தாவது வெறுப்பில்லாமல் அவங்கள வழிபட்டு வெறுப்பில்லாமல் கல்வி கற்றுக்கிறது நன்று. அப்போது கல்வியை பற்றி தான் சொல்லிடுறாங்க. கற்றல் நன்றுனா என்ன பொருள்படுதுன்னா கல்வியை நம்ம கற்றுக்கிறத பற்றி சொல்லுது. அப்போ கற்றலை குறிப்பிடுறதால இந்த கேள்விக்கு சரியான விடையாக எது இருக்குன்னு பார்த்தோன்னா கல்வி. மற்ற ஏதாச்சும் சிங்க் ஆகுதா பாருங்கள், எதுவுமே சிங்க் ஆகாது, கல்வி மட்டும்தான் சிங்க் ஆகும். அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை கல்வி, எஜுகேஷன், கல்வி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். டேஷ் ஒரிஜினல் நேம் ஆஃப் குமாரசாமி நாயக். டேஷின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். இதுக்கான புக் சோர்ஸ் தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே புக் சோர்ஸே கிடைக்காது. நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கேயுமே இதை குறிப்பிடல. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா யார் வந்து குமாரசாமி நாயக்கர், யாரோட இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம், கட்டபொம்மனாக இருக்கும், தீரன் சின்னமலையாக இருக்கும், மருது பாண்டியராக இருக்கும். இந்த 3 பேரில் யாராச்சும் இருக்கும் தான் ஃபஸ்ட்டு சாதாரணமாக யாராக இருந்தாலும் இப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் ஆன்சர் என்னென்னா ஊமைத்துறை. ஆன்சர் ஊமைத்துறை என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்ம நாயக்கர்னு வரதுனால கட்டபொம்மனை கூட யோசிச்சிருக்கோம். ஆனால் ஊமைத்துறையை அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆப்ஷனுக்கு போக மாட்டோம். ஆனால் சரியான விடை ஊமைத்துறை தான். ஓகேங்களா, இது புக்கில் எங்கேயும் குறிப்பிடப்படல. பட் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா ஊமைத்துறையோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே இது தான் இருக்கும். ஓகேங்களா, குமாரசாமி நாயக்கர் என்பதை ஊமைத்துறை அவர்களோட இயற்பெயர். அடுத்த கேள்வி, இது கொஞ்சம் எளிமையான கேள்வி தான். கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த ஃபாலோயிங். பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும். அவங்களோட பத்திரிகையை பற்றி கொடுத்துருக்காங்க. திருவிக்கா தேசபக்தன் கொடுத்துருக்காங்க. திருவிக்காவோட தான் தேசபக்தன். அப்போ சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், சுப்பிரமணிய பாரதியார் இந்துன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இந்து யாரது, ஜி சுப்பிரமணியம் அவர்களோடது. அப்போ இந்த இணை தவறாக இருக்குது. அன்னிபெசன்ட் நியூ இந்தியா, இது கரெக்டு. கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்தியா என்பது யாருடைய பத்திரிகை, பாரதியாரோட பத்திரிகை. அப்போ இந்த இணையம் தப்பு. சரியான இணை எதுனா 1, 3. ஓகேங்களா, 1 மற்றும் 3 மட்டுமே சரி. ஓகேங்களா, அப்போ 2வது சுப்பிரமணிய பாரதியார் இந்து இல்லை, இது ஜி சுப்பிரமணியம் அவர்களோடது. கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்தியா இல்லை, இந்தியா என்பது பாரதியாரோட பத்திரிகை. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 மட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கேள்விகளை பார்த்தோம். மேலும் நாளை இதே மாதிரி நாளை காலை 10 மணிக்குள்ளே ஜிஎஸ்க்கான 5 கேள்விகளை பார்ப்போம். இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், இனிமேல் வாரத்திற்கு 5 நாட்கள். ஓகேங்களா, மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் நம்ம தினமும் 5 கேள்விகள் சீரிஸ் கண்டினியூ ஆகும். நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், என்னென்னா அம்மா சனிக்கிழமை கொஸ்டின் பேப்பர் எடுக்கிற வேலை அந்த வேலைன்னு போயிடுது, ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 2 நாள் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வாரத்துக்கு 5 நாட்கள். ஓகேங்களா, நம்ம குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த சீரிஸ் கண்டினியூ ஆகும். ஆனால் வாரத்துக்கு 5 நாள். ஓகேங்களா, இதுவே போதுமானதாக இருக்கும். டெய்லி 5 கேள்விகள் பார்த்தாலே அது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பார்த்தா எங்கேயோ போய் நிற்கும், லாஸ்ட்டில் கவுண்டிங். ஓகேங்களா, டெய்லி பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயத்தோட பேக்ரவுண்டோட தான் நான் சொல்கிறேன். இது ஆன்சர்னு டைரெக்டாக நான் எங்கேயுமே சொன்னதில்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி மனசில் பதிகிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க.
உங்கள் எக்ஸாம் போகிறப்போ ஒரு நல்ல நாலேஜோடு போயிட்டு ஜிஎஸ் கேள்விகளை அணுகலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் மேக்ஸில் 5 கேள்விகள் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.